இங்க பாரு சுவாதி, அவ கொஞ்சம் இமோஷனலா நடந்துக்குவா. நீ தப்பா நினைச்சுக்காத. ஐயோ அத்தா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அத்தை என்னை கட்டிக்க சொன்னதுனால தான் சரின்னு சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க லவ் நிறைவேறாம போனதுக்கு காரணம் நான் தானே. என்னை மன்னிச்சிடுங்க தான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல அம்மாக்கு விருப்பம் இல்லை. நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். என்னால யாரும் பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டாம். அதுவும் இல்லாம என் அண்ணன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போயிரும். என் மைனிய இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அம்மா சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க தான். உங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த மனசு யாருக்கு வரும்? என் அண்ணன் பாவம். அவன் வலுக்கட்டாயமா என் அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் அண்ணனுக்கு சந்தோஷமே இல்லை. எங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைன்னு வந்துட்டா உடனே எங்க அண்ணனை தான் குறை சொல்லும். அதனாலதான் நான் இந்த முடிவு பண்ணேன். எனக்கு வேற வழியும் தெரியல. அத்தான், இப்பவும் உங்க மனசுல அவங்க மட்டும்தான் இருக்காங்க. நீங்க அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டா நான் கண்டிப்பா விலகி நிக்கிறேன் தான். இல்லம்மா, அதான் என் முடிவை சொல்லிட்டேனே. என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னா இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. சரிங்க தான், அவங்க வந்ததும் நீங்க வேணும்னா தனியா போய் பேசிட்டு வாங்க. நான் இருந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். இல்ல சுவாதி, எது பேசினாலும் உன் முன்னாடி பேசுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. சரிங்க தான். என்ன சிவா, எதுக்காக வர சொன்னேன்? யார் இந்த பொண்ணு? உங்ககிட்ட தான் கேட்குறேன், யார் இந்த பொண்ணுன்னு கேட்டேன். இவ தான் எங்க மாமா பொண்ணு. இவளை தான் நான் கட்டிக்க போறேன். இவ பேரு சுவாதி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இவ்வளவுதான் கட்டிக்க போறியா? இந்த மூஞ்ச நீ கட்டிக்க போறியா? ஏய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி சொல்லுவ? அப்ப என்னை காதலிச்சு என் கூட பழகுனதெல்லாம் பொய்யா? சொல்ல போறியா இல்லையா? ஏன் திருட்டு மொழி முடிக்கிற? இப்பவே உன்னை இந்த இடத்துல கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. என்னடா உங்க ஆத்தாளுக்கு அப்படியே பயந்துட்டியா? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, நான் இவளை தான் கட்டிக்க போறேன். நீ உன் மனசை மாத்திக்கிட்டு உங்க அம்மா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் கட்டிக்க. அதை சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னொருத்திய கட்டிக்க போற நீ எனக்கு பதில் சொல்றியா? ஏண்டா, ஏன் இப்படி பண்ண? உங்க அம்மா அப்படியே உன் மனசை மாத்திட்டாங்களா? சொல்லு. இல்ல இவ அழக காட்டி உன்னை மயக்கிட்டாளா? இதெல்லாம் ஒரு மூஞ்சா? என்னடி பாக்குற? என்ன பாக்குற? என்னத்தை காட்டி இவனை மயக்கன? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நான் இவளை தான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டேன். மரியாதையா இடத்த காலி பண்ணு. சி, வெக்கமா இல்ல உனக்கு இதை சொல்றதுக்கு? நீ எல்லாம் ஆம்பளையா? முதுகெலும்பு இல்லாதவனை உன்னை போய் கட்டிக்கணும்னு நினைச்சேன் பாரு. அது என்னோட தப்பு தான், காட்டு முறாண்டி. சி, உன்னை நினைச்சாலே கேவலமா அருவருப்பா இருக்கு. என்னைக்கு ஆத்தா பின்னாடியும் இன்னொருத்தி பின்னாடியும் பம்புனியும் காதலிச்சவளை ஏமாத்திட்டு இன்னொருத்திய கெட்டணும்னு நினைச்சியோ அப்பவே உன் கீழ்த்தரமான புத்தி எனக்கு புரிஞ்சிட்டு. என் மூஞ்சிலே முழிக்காத. நான் உன் மூஞ்சில முழிக்க விரும்பல. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. வாசுவாதி, போவோம். என்னடி பாக்குற? அதான் அழைக்கிறான்ல, பின்னாடியே போ. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துருவீங்களா? எப்படி உங்களை நான் சந்தோஷமா இருக்க விடுறேன்னு பாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவர் மேல ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அடச்சி, வாய மூடு. ஒருத்தன் இன்னொருத்தைய விரும்புறான்னு தெரிஞ்சும் அவனை கெட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட நீ எப்ப ஏற்பட்ட பொண்ணுன்னு தெரியல? சனியம் பிடிச்சவளை, உங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. போடி போ, அதான் அழைக்கிறான்ல. சி, நன்றி கட்ட நாய். என்ன விரும்பிட்டு இன்னொருத்தைய கட்டிக்க போகுது? எப்படி இப்ப இந்த அனிதா மூஞ்சில நான் முழிப்பேன்? சும்மாவே இந்த அனிதா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப அவ முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்பேன். என்ன சொல்லலாம், என்ன பண்றதுனே தெரியலையே. இவன் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன விரும்பிட்டு இன்னொருத்திய கெட்ட அளவுக்கு, அதுவும் அது சோடா புட்டியும் அது மூஞ்சும், அதுகிட்ட என்ன பிடிச்சிச்சு இவனுக்கு? சி, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க போல. நான் ஏன் வெக்கப்படணும்? என்ன காதலிச்சிட்டு அவன் இன்னொருத்திய கெட்ட போறான். அவனே தைரியமா தெனாவட்டா போகும்போது நான் எதுக்காக அவமானப்படணும்? அச்சுவல்லோ, உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல தோணுச்சு. என்ன அழகு! அப்படியே வாய்
தூக்கிட்டு வந்துக்கலாமோ? ஒன்னே ஒன்று கொடக்குன்னு கொடைஞ்சு போயிட்டேன். ஏலே எவம்ல அதுக்குள்ளேயும் அச்சு வெள்ளை பாக்கெட்டை ஓட்டையை போட்டது. கோயிலுக்கு சாமி கும்பிட போகணும்னு எடுத்து வச்சிருந்தேன். எவம்ல எடுத்தது? அச்சோ, ஆச்சு அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிட்டு போலயே. கத்திட்டு கிடக்கு. நம்ம பச்சாம திரும்பி உட்காந்து பசு ஓட்டுவோம். இல்லைன்னா நாம தானே கண்டுபிடிச்சிருமே. போலாம். ரைட். இந்த சின்ன பைய வேலையா தான் கிடக்கணும். எங்க கிடக்குறான்? இன்னைக்கு வெளுக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏல அச்சு வெள்ளை பாக்கெட்டை அடியில கூடி ஓட்டையை போட்டு அச்சு வெள்ளத்தை தூக்கி தின்னது நீ தானே? ஏய், என்னது அச்சு வெள்ளமா? அது எப்படி இருக்கும்? இங்க பாரு, வெளுத்து போடுவேன். வெளுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் நான் கேக்குறேன். இப்ப என்னத்த காணும்னு என்கிட்ட வந்து கேக்குற? நானே இப்பதான் பசு ஓட்டிட்டு இருக்கேன். வேணும்னா பஸ்ல உட்காரு, ஊர்ல கொண்டு விடுறேன். கடையில போய் என்னமோ வேணும்னா வாங்கிக்கோ. திமிர பத்தியா? உங்க ஆத்தா கைக்கு இருக்கிற திமிரு மொத்தமும் உங்ககிட்ட தான் இருக்கு. இங்க பாரு, பசு ஓட்டுறவன்ட்ட வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதை தூக்கிட்டுனியா இதை தூக்கிட்டுனியான்னு காட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அதுவும் இல்லாம எங்க அம்மா பார்த்து குறை சொல்லுவியோ? பேசாம போயிடு பார்த்துக்கோ. அந்த அருண் பையில போய் கேளு. இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கணும். அட பாவி பேவுல, முளைச்சு 3 இலை விடல. என்ன பேச்சு பேசுது? எப்ப படணும் எதையாவது காணும்னா உடனே எளிய சொல்றது. நானே செவனேன்னு உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் பாரு ஏல அச்சு உள்ளத்தை தூக்கி நீட்ட முடியும். நீட்டுன்னுட்டு ஆச்சு எண்ணிய பார்த்து ஏசின்னு ஏசிட்டு உடக்கு. என்னன்னு சொல்ற? அச்சு உள்ளத்தை நான் தூக்கிட்டேனா? நியாயப்பட்டுன ஆச்சி. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் திங்கவும் மாட்டேன். என்ன ஏற்றலாம் சொல்லுதான். ஏல அதான் யோசனையா இருக்கு. கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைச்சி வாங்கி வச்சிருந்தேன். ஓட்டையை போட்டு அடியில கூடி தூக்கி தின்னுட்டு மேல் தால பாக்கெட் தூக்குறேன். கீழே கூடி ஒன்னொன்னா உழுது. என்னடான்னு பார்த்தா கீழே ஓட்டையா இருக்கு. அதை வந்து கேட்டா நீ தூக்கி தின்னங்கிறான். நான் தூக்கி தின்னா நீ பாத்தியோல யாமல எண்ணீர் வழி போடுத. நானும் எடுக்கவே இல்லை தெரியுமா? அப்படியானே? அப்ப நீனும் எடுக்கல நானும் எடுக்கலன்னா எலிதான் ஓட்டையை போட்டுக்கணும். இந்த ஆச்சு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுது. இங்க பாரு, எலி நான் இப்ப தூக்கி தின்னுருக்கு. எலி தூக்கி தின்னதுக்கு எங்களை பழி சொல்லுவியோ? வா வாயே கடையில போய் வேற பாக்கெட் வாங்கிக்கோ. இப்ப அச்சுவலம் ஊர்ல எங்கேயுமே கிடைக்காதோ. எலி தூக்கி தின்னதுக்கு எல்லாரையும் நீ தின்னியான்னு கேப்பியோ? ஆமல, இத்தனை வருஷமா திங்காத எலி அச்சு வெள்ளத்தை தூக்கிதான் திங்க போகுது. அதுக்கு அச்சுவலம் இனிப்பா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அதான் தூக்கி தின்றுருக்கும். இம்பட்டு நேரம் அச்சு வெள்ளனாலே என்னன்னு தெரியாதுன்னு இப்போ இனிப்பா இருக்கும்னு எலி தூக்கி தின்னு இருக்குங்கிற. யாரதான் நம்பவோ தெரியல. நீ என்ன என்னமோ நான் தூக்கி தின்ன மாதிரி குடு குடு குடுன்னு என்னையே முழிக்கிற. எனக்கு ஒண்ணுமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ தான் தூக்கி தின்றுப்பான்னு நினைக்கிறேன். கீழே உங்க படை எனக்கு கோவம் வந்துடும். நீ தூக்கி தின்றுக்கலாம். வேற யாரு திம்பா? நான் தான் தின்றுப்பான்னு எப்படி சொல்லுவேன்? நான் இம்புட்டு நேரம் இங்க உட்காந்து பஸ் ஓட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னன்னு சொல்ற? ஆமாண்ணே, இந்த ஆச்சி எங்கேயாவது கீழே போட்டு பாக்கெட் உடச்சிருக்கோம். அப்பதான் நம்ம மழை பள்ளி போடும். நீ திங்களன்னா நான் தான் திங்கள. சரியில விடு. அப்படியெல்லாம் ஒண்ணு விட முடியாது. நீ ஆமலை எப்படி பள்ளி போடுவ? சாரி சொல்லு. சரியில்ல தம்பி. சரி சரி போனா போது விளையாட போறேன் வடியா? சரியில்ல, நம்ம 2 பேரும் உட்காந்து விளையாடுவோம் சரியா? சரிண்ணே. எங்க போயிட்டா? ஆளையே காணவில்ல. என்ன சிட்டி, எங்க போயிட்டு இப்படி முகமெல்லாம் சம்பி போய் வர்ற? ஏய் என்னாச்சு? யாரு எதுவும் சொன்னாங்களா என்ன? இங்கதான் எல்லாமே எனக்கு முட்டுக்கட்டையா இருக்குமா? என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. என்ன சொல்ற? அவனை நம்பி போனதுக்கு கடைசியில அவன் மாமா அவளை கூட்டி அந்த நிப்பாட்டிக்கிட்டு அவளை தான் கெட்ட போறேன்னு என்கிட்ட சொல்றான்.
எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கையில மட்டும் ஆசிட் இருந்துச்சு, அவன் மூஞ்சிலேயே ஊத்திருப்பேன். என்னட்டி சொல்றேன்? அப்படியா சொன்னா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். உன் கூட பழகுற வரைக்கும் பழகிட்டு இப்போ மாமா மாவளை கெட்ட போறானா? அவனை விளக்க மாத்த கொண்டு அடிக்காமையா விட்ட? இங்கதான் எல்லாருமே எனக்கு முட்டுக்கட்டியா இருக்காங்களே, என்னை என்ன செய்ய சொல்ற? நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டுமே எனக்கு எதிரியா இருக்கு. பத்தாதுக்கு என் கூட பிறந்தவா, அவளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறாங்க. அவன் நல்லா இருப்பானா? நாசமா பேருவான், கேடு கெட்டவன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே கண்ட நுண்டமா வெட்டி போடலான்னு இருந்துச்சு. என்ன செய்யணும் வேதனையை எனக்குள்ளே அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். ஆமாட்டி, நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பொறுக்கல. இங்க இருக்க உழவெல்லாம் நம்மளுக்கு எதிரியா இருக்கா, பின்ன அவன் மட்டும் எப்படி இருப்பான்? அவனும் அப்படித்தான் இருப்பான். எல்லாம் உன் நேரம். என்ன செய்ய சொல்ற? வேதனையா இருக்கு. வருத்தப்படாதட்டி, உன்னை நினைச்சா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ஏமா வருத்தப்படணும்? நான் ஏன் வருத்தப்படணும்? கேடு கட்டவன் ஏன் கூட பழகிட்டு என்ன வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான். அதுக்காக முக்கில் உட்காந்து ஆள சொல்றியா? அவன் கல்யாணம் நடக்கிறது முன்னாடி எனக்கு கல்யாணம் நடக்கணும். அவன் என்ன ஏத்து பார்க்க முடியாம தலை குனிஞ்சி இந்த ஊருக்குள்ள அவமானப்பட்டு நடக்கணும். அது நடக்கத்தான் போகுது. நீ எனக்கு அவனை விட அழகான படிச்ச நல்ல மாப்பிள்ளையா பாரு. ஆமாட்டி, இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. அவனை விட நல்ல மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்க்குறேன். நீ இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சிக்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மனசு நிறைவா இருக்கும்ல? இந்த கல்யாணம் நின்று போனதுல எல்லாரை விட சந்தோஷப்படுறவ நீ தானே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்னமோ அவனை நான் தான் இவளை கட்டிக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரிலாம் சொல்றீங்க. நீ அப்படி சொன்னாலும் சொல்ற ஆளு தானே, எப்படி நீ சொல்லாம இருப்ப? என்னமோ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எப்ப என் கல்யாணம் நிக்கணும் தானே நீ ஆர்வமா இருந்த? அடைச்சி வாய மூடு. அப்படிப்பட்டவ நான் கிடையாது. நீ கல்யாணம் முடிக்கணும்னா சந்தோஷமா முடிச்சுட்டு போனதான் நான் சொன்னேன். ஆனா நீ தான் உன் கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்கேன்னு என்னமோ நான் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்ட மாதிரிலாம் சொல்ற. அவன் உன்னை வேண்டான்னு சொன்னா அவன்கிட்ட போய் முட்டு. அதை விட்டுவிட்டு என்கிட்ட ஏன் எகிரிக்கிட்டு வர்ற? ஆரம்பத்துல இருந்தே என் மகன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு தான் விருப்பம் இல்லை. நீ தான் அவகிட்ட எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு நின்று அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்த. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? பால் பாயசம் வச்சு நல்லா சாப்பிடு. இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. பழைய அனிதாவை திரும்ப பார்க்க வேண்டியதா இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நானும் போனா போகுதுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஒரே அடியா எதுக்குனாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மகளை அடக்கி வைக்க உங்களுக்கு துப்பு இல்ல. மூத்த மவளை கொடுத்த இடத்துலயே ரெண்டாவது மவளையும் கொடுக்கணும்னு நீங்க நிக்கிறீங்க. அவங்க ரெண்டு மருமவளவும் ஒரே வீட்டுல இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடையில நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னைக்காவது அவங்க வீட்டு படி ஏறி போய் பேசியிருக்கனா? அதை தான் நானும் சொல்றேன். இந்த குடும்பத்து மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருந்திருந்தா நீலா போய் உன் குழந்தைய கல்யாணம் நல்லா நடக்கணும்னு பேசியிருப்ப. நீ எப்படி பேசுவ? புருஷனை தூண்டி விட்டு சும்மா போற மாதிரி போயிட்டு வா. அவங்க வேண்டான்னு சொன்னா அப்படியே திரும்பி வந்துரு. இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்காதேன்னு நீ தானே சொல்லி அனுப்பினவ. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை. இந்த மோகர கட்டைய கல்யாணம் பண்ணிக்காம இவ கல்யாணத்தை நிறுத்துன்னு நான் தான் சொல்றேன். பேசாம போங்க வேலையை பார்த்துட்டு. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும். எப்படிடா சண்டை இழுக்கலான்னு அலைவீங்க. ஒன்னு ஐஸ்வர்யாட்ட சண்டை இழுப்பீங்க, இல்ல என்கிட்ட அழைப்பீங்க. உங்களுக்கு இதுதான் வேலை. இப்ப என்ன ஆச்சு அனிதா? எதுக்கு இவங்க உங்ககிட்ட சத்தம் போடுறாங்க? மகாராணி கல்யாணம் நின்று போச்சான். மாப்பிள்ளை பையன் பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானா. அதுக்கு நான் தான் காரணங்கிறாங்க. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் வேலையா? ரெண்டு பேருக்கும் அதுல தானே சந்தோஷம் இருக்கு. இப்ப மனசு நிறைவா இருக்கும்ல? ரெண்டு பேரும் கூடி பால் பாயசம் வச்சு ஒருத்துக்கு ஒருத்தி ஊட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஏன்ட்ட இப்படிலாம் பேசுறீங்க? தேவையில்லாம அவ மேல பழி போடுறீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லையா என்ன? அவ என்ன சொன்னா? விருப்பம் இல்லைன்னு சொன்னாளா? ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல வாழக்கூடாதுன்னு அவங்க மாமியார் தான் மல்லுக்கு நின்றுச்சு. நாங்க ஏதாவது சொன்னோமா? இந்த கல்யாணம் நடந்தா ஆளா நாங்க தான் முன்னாடி நின்று நடத்தியிருப்போம். அதான் நடக்கலையே. இப்ப சந்தோஷமா பால் பாயசம் வச்சு திங்க வேண்டியதானே? ரொம்ப சந்தோஷம். வேணும்னா பால் பாயசம் வச்சு உங்களுக்கும் கொண்டாந்து தரேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். போதுமா? அதை தானே எதிர்பார்க்குறீங்க. அவ அக்கா கறிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அவகிட்ட உங்களால சமாதானம் பண்ண முடிஞ்சிச்சா? முடியல. எங்க ரெண்டு பேர்கிட்டையும் எப்ப பார்த்தாலும் மலுக்கு நிக்கிறீங்க. ஏம்மா, இதுகளே சரியான விச ஜந்துக. இதுக கிட்ட எதுக்கு பேசுற? என் கல்யாணத்தை எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு யாரும் முன்ன நிக்க வேண்டாம். இதுக்கு மூஞ்சில முடிச்சாலே பாவம். நீ வாமா.
என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நாங்க நினைப்போமா? நீ அப்படி நினைக்க மாட்டேன்டா நான் நினைச்சேன். என்னைக்கு நீ இவ கூட கூட்டு களவாணித்தனம் பண்ணினியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீனும் அப்படிப்பட்ட ஆள் தான். அவகிட்ட ஐஸ் வச்சு ஜால்ரா போட்டு பேசினா தானே உன் புருஷன்கிட்ட உன்னால பேச முடியும். அதுக்காக தான் அவளை தாங்கிக்கிட்டே இருக்க. அவளை துரத்தி பிடிக்க உனக்கு துப்பு இல்லை. அவகிட்ட கெஞ்சிக்கிட்டும் உன் வாழ்க்கையை பிச்சை கட்டுக்கிட்டு நிக்கிற. பின்ன நீ எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? சி, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் ஆரஞ்சு பல்லகள் எல்லாம் கழிச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவளும் அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டா. நீ என்ன சிண்டு முடியறியா? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. இங்க பாரு, நாங்க என்னைக்குமே நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். ஆனா உங்க புத்தி தான் இப்படி இருக்கு. அத்தையையும் மொத்தமா மாத்திட்டிய நினைச்சாதான் எனக்கு உன்னை நினைச்சாலே கேவலமா இருக்கு. இங்க பாரு, இந்த சின்ன வயசுல இந்த புத்தி தேவையில்லாது. ஒழுங்கா குணத்தை மாத்திக்கிட்டு போற இடத்துல சந்தோஷமாயிரு. அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாம இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசியில புதக்குழியில விழ போறது நீதான். வா அனிதா, போவோம். போங்கடி போங்க. புதக்குழியில நான் விழ போறேனா? நான் தோன்ற குழியில நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் முழுவியே. என்ன பேச்சு பேசிட்டு போறாளுவோ? சரியான சிலுப்பட்டையிலா இருக்காளுவோ. ஆமாம்மா, இவ்வளோ 2 பேரையும் கூடிய சீக்கிரம் குழியில தள்ளணும். அப்பதான் அண்ணன் நம்ம கூட இருப்பான். அப்படியே என் மவனை 2 பேரும் கைக்குள்ள போட்டு என்ன இந்த வீட்டை விட்டே பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டாளுவல்ல. இனி இவ்வளவு நல்லாவே இருக்கக்கூடாது. பார்க்குறேன் இதுக்கு வழியே. பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதம்மா. கூடிய சீக்கிரம் அதுக்கான வழியை பார்க்கணும். வா, முதல்ல போய் ரூம்ல பேசுவோம். இங்க இருந்து பேசினா நல்லா ஒட்டு கேட்பாளுவோம். ஆமாட்டி, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்குறாளுங்க. சரியான ஆழ்வலா தான் இருக்காளுவோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. ஐஸ்வர்யா அம்மா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. அனிதாக்கா, மாமா சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ. உமா அம்மா, அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, தம்பி, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கான். நம்ம சூர்யா, ஐ எம் குட் மாமா. எஸ்டர்டே மை மாமாவை குழந்தையா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். யூ ஆர் ரியலி ஸோ க்யூட் மாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன சங்கீதாக்கா, மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? மாமாவும் அப்படித்தான் உங்களே நினச்சிட்டு தான் இருந்தாரு. எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? என்ன சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நானும் தான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ செல்லம். ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கோம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச். லல்லி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினு, அருண் எல்லாரும் நல்லா இருக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் கியூட் சூப்பர். ஐ லவ் யூ உமா உமா. மை ஃபேமிலிக்கு ஐ லவ் யூ உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் கோவப்படாமல் அதிகமாக வருது செல்லம். பை குட்டீஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் காயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா
அவன் எப்பவுமே அப்படிதான். அதெல்லாம் சொல்ல கோவமா, மற்றபடி சும்மாலாம் கோவப்பட மாட்டான். சும்மா விளையாட்டுக்கு தான் கோவப்படுவான். ஐ லவ் யூமா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆனால் அஸ்வினுக்கு கோபம் வருதுல, கோவத்தை குறைக்க முடியல. என்ன செய்யும்? சில சமயம் அண்ணனோட விளையாட முடியும், கோவம் வந்துடுது. அது விளையாட்டுக்கு வந்துடுமா? தேங்க்யூம்மா, ஐ லவ் யூ. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் இஸ் இன்னசென்ட் பாய், அஸ்வின் இஸ் ஏ போல்டு பாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, அப்படித்தான். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அருண் இன்னசென்ட், அஸ்வின் போல்டுன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி, ஐ லவ் யூ. ஹாய் அமரினா ஜாஃபர், சூப்பர், வெரி நைஸ், ஹாப்பி பர்த்டே அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், குட் நைட் ஆல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஜாஃப்ரினக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஜாஃப்ரினாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அஸ்வினுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் மஸ்லக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கே, வாய்ஸ் ஒன்றும் சரியில்லையே. உடம்பு பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா இருங்க. நான் நல்லா இருக்கேன். ஹாய் அத்தான், ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அஸ்வின், ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, அருண்குட்டி. இப்போவே கண்டிஷன் போட்டுருக்கீங்களே, பரவாயில்லை. அருண்குட்டி, அஸ்வின்குட்டி வெரி வெரி பிரில்லியண்ட்டாக வரணும். இப்போவே அஸ்வின்குட்டி நல்லா பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. நல்லா படிக்கணும். 2 பேரும் அம்மாவையும் அப்பாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அனிதா அம்மா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை. ஐஸ்வர்யா அம்மா எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் உங்கள் 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. அதான் ஐ லவ் யூ அனிதா, அஸ்வின், ஐஸ்வர்யா. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருக்குது. வீடியோவுக்கு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா, நானும் கவனித்தேன். வாய்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எல்லோரும் இருப்பாங்கள்ல, கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதனால் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் மத்தியானமே. ஈவினிங் தான் கமெண்ட் எடுத்தேன். அது தூங்கி இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிஞ்சிச்சு. நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவசரமாக எடுத்து முடித்தேன். அதனால் அப்படி இருந்திருக்கும். சாரிக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கத்தார் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ரம்ஜான் டேஸ் வர போகுது, பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹாலிடேஸ் வரும்ல அவங்களுக்கும். ஹாய் மஸ்லா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. உம்மா உம்மா உம்மா. ஹாய் மஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் நல்லா இருக்கும். ஹாய் அபிநிதீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிநிதீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பி, ஐசு, அனிதா, அஸ்வின், செல்லக்குட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணும் அஸ்வினும் எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண், அஸ்வின் செல்லம், எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் நல்லா இருக்கோங்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசு, அனிதா, அருஞ்சலம், அஸ்வின் செல்லம்
எல்லோரும் நலமா? என்னாச்சு இன்னைக்கு கமெண்ட் படிச்சிங்க, ஆனால் வழக்கமாக இருக்கும், உற்சாகம் இன்று இல்லையே. அஸ்வின், மைதிலி யூனிஃபார்ம் சூப்பர். ஐயோ எனக்கு கோவமாக வருது. அத்தான் அந்த ஒட்டடக்குச்சிக்கு நல்லா 4 அரை விடுங்க. திமிரு பிடிச்சவளா இருக்கா அஸ்வின் அண்ணா, பாவம். கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு சொல்லாதே. ஸ்டோரி ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. கல்யாணம் நடக்குமா இல்லையா? அடுத்த எபிசோட்காக காத்திருக்கிறேன். தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே அஸ்வின் செல்லம். காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் செல்லம். என் அத்தானுக்கு இந்த சாங் நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா, என் கண் பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். டுடே ஆல் ட்ரெஸ் சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்க்கா. அதான்க்கா வழக்கமான உற்சாகம் இல்லையா? என்ன செய்கிறது, சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்கே இருந்து நகரவும் மாட்டுக்காங்க. இந்த ரூம்குள்ளே இருந்து தனியாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். மத்தியானம் போல் கமெண்ட் பண்ணணுன்னு பார்த்தா எல்லாம் தூங்க வந்துருச்சு. சரி ஈவினிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் நகர மாட்டுக்கு. அப்புறம் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு பெட்ரூமில் உட்காந்து நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வாய்ஸை குறைச்சேன், வாய்ஸ் மாறிட்டு. அதனால் எல்லாருமே தூங்கி இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் டல்லாகவும் நேரம் ஆகிட்டு அவசரமாக கமெண்ட் பண்ணதுனால அப்படி இருந்திருக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன பண்ணுறது? நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. ஹாய் யாழினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச். நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது? ஐ லவ் யூ ஸோ மச். நேரமே கிடைக்க மாட்டுக்கு, பிஸியாகவே இருக்குது. சாப்பிட்டாச்சா? உடம்பு எப்படி இருக்குது? ஐ லவ் யூ ஸோ மச். உடம்பை பார்த்துக்கோ. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் ஐசக்கா, ஹாய் அனிதாக்கா. ஒரு நாள் உங்களை பார்க்காம இருக்க முடியல, எப்போ உங்களை எல்லாரும் பார்க்கணும். ஹாய் அஸ்வின்ஜெல்லோ, உமா, ஹாய் அருஞ்செல்லோ, உமா, நீ சூப்பராக பேசுகிற அச்சுக்குட்டி. இந்த எக்காரத்தை கொண்டு திமுரு பிடிச்சவன் கல்யாணம் நடக்கக்கூடாது. அத்தனுடைய பெயர் என்ன? ரொம்ப நாளாக கேட்க நினைச்சேன், சொல்லுங்க. தேடும் தென்பாவை வருவா தொடவாள், தேடி தேடி பறிக்கிறேன் என் கால்கள் ஓய்ந்தன. ஐ லவ் யூ அத்தான். எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லி சாந்தி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி. ஹாய் சாந்தி, உனக்கு என்ன பேர் தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோ. நீ வைக்கிற எல்லா பேருமே எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என் பேர் அரவிந்த். ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. எப்படி இருக்க? நாங்கள் எல்லோரும் பிஸியாக இருக்கோம், நிறைய நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறது, இப்போ ரமதான் ஹாலிடேஸ் வேறு வரும். எல்லோரும் ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் சூப்பர் பாட்டாக போடுறீங்க. என்ன செய்கிறது, படிக்க தான் நேரம் இல்லை, படிக்க முடியலை, படிக்க தெரியவும் இல்லை. உண்மையை ஒத்துக்க தானே செய்யணும். எனக்கு அவ்வளவா பாட்டு படிக்க வராது. நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னா நான் நல்லா கேட்பேன். ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க? உடம்பு இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா? உங்கள் அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுங்கக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதாக்கா, அண்ணா குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். அருஞ்செல்லம், அஸ்வின்செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா வீடியோ சூப்பர். எல்லாருக்கும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி பியூட்டிஃபுல். ஷெரினா கதை தானே? வெரி பியூட்டிஃபுல் ஷெரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாருன்னா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் எல்லோரும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.